ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். காணேமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பான விவகாரம் தொடர்பில் பெண் ஒருவர் தேடப்பட்டு வருகிறார் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். குறித்த பெண்ணுடைய பெயர் செவ்வந்தி. அந்த பெண்ணை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக அறிய தருவதற்கு சவுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று போலீசாரும் தங்களுடைய அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த செவ்வந்தி தொடர்பான இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்ன தகவல் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வந்தியினுடைய பாட்டியார் இது தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருக்கின்றார். அவர் என்ன தகவலை தந்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வந்தி என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி. அவர் கடந்த 3 மாதங்களாக வீட்டுக்கே வரையில்லை. இந்த வீட்டில் நான், என்னுடைய மகள் மற்றும் அவரது மகன், அதாவது செவ்வந்தியிட தம்பி ஆகியோர் வசித்து வருகின்றோம். நேற்றைய தினம் நமது வீட்டுக்கு போலீசார் செவ்வந்தியுடைய தம்பியை வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக மினுவாங்கோட போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றவர்கள். இதனை அடுத்து அது தொடர்பான செய்திகள் வெளிவந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும். எனது பேத்தி 3 மாதமாக வீட்டுக்கு வர இல்லை. போதைப்பொருள் வியாபாரம் மேற்கொண்டதற்காக அவர் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள், அதாவது இவர் போதைப்பொருள் கடத்தல்காரர் என்கின்ற ஒரு விடயமும் இவரது பெற்றோர்களுக்கு, அதாவது இவரது குடும்பத்தினருக்கு தெரிந்திருக்கின்றது என்ற விடயம் இதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே போலீசார் இந்த விசாரணை அறிக்கைகளை, அதாவது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து இது தொடர்பான விடயங்களும் தெரிய வரும் என்பதுதான் இப்போ இந்த விசாரணைகள் அறிக்கையிலிருந்து தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வைத்திருந்த அடையாள அட்டை தொடர்பான ஒரு தகவலை இப்போ சட்டத்தரணிகள் சங்கத்தினர் கூறியிருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல் ஒன்றை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் தெரிவிச்சிருக்கின்றார்கள். என்ன தகவல் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அடையாள அட்டை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர் ஒருவரது என்ற அடிப்படையில் தான் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம். அதாவது இந்த அடையாள அட்டை சட்டத்தரணிகள் சங்கத்தினது உறுப்பினர் ஒருவரது அடையாள அட்டை அல்ல. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற உறுப்பினர் இலக்கம், உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட இலக்கம் மற்றும் QR கோட் என்பன போலியானவை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அடையாள அட்டை இலங்கை சட்டத்தரணி சங்கத்தினரால் வெளியிடப்படும் அடையாள அட்டை கிடையாது என்றும் அவர்கள் அறிவிச்சிருக்கின்றார்கள். இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தில் வழங்கப்படும் அடையாள அட்டையை போன்று ஒரு வகையான அடையாள அட்டை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தினது செயலாளரது கையொப்பமும் வேறொரு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு அதில் அச்சிடப்பட்டிருக்கும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அடையாள அட்டை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் வெளியிடப்பட்டது அல்ல. இந்த அடையாள அட்டையில் புகைப்படத்தில் இருப்பவர் அல்லது பெயர், உறுப்பினர் இலக்கம் போன்றன போலியானவை எனவும் இவை போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே போலீசார் இது தொடர்பான 2 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஒன்று இந்த நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது சட்டத்தரணிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை, சாதாரண பொதுமக்கள் மட்டும்தான் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆகவே சட்டத்தரணிகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஆயுதம் ஏந்திய போலீசார் நின்று அந்த பாதுகாப்பை உச்சப்படுத்த வேண்டும் என்கின்ற பொருள்படவும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதற்கான அனுமதியும் பெறப்பட வேண்டும். ஆயுதமேந்திய பாதுகாப்பு தரப்பினர் உள்ள போறதுக்கான அனுமதியும் பெறப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் இது தொடர்பாக அமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கின்றார். அதாவது நீதிமன்றத்துக்குள்ள பிரவேசிக்கிற சட்டத்தரணிகளையும் பரிசோதனை செய்வது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தோடு கலந்துரையாடி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்குள்ள ஆயுதம் ஏந்திய தரப்பினரை பாதுகாப்பதற்கு அமர்த்துவது குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபய குணவர்த்தன முன்வைத்த வாய்மூல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதுதான் கிருஷ்ண நாணயக்காரர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று இடம்பெற்ற சிறப்பு கூட்டத்தில் இது குறித்து முடிவு ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது. வளாகத்திற்குள் நுழையும் அனைத்து நபர்களையும் சட்டத்தரணிகளையும் பரிசோதிக்கும் நடவடிக்கை இதன் மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தரணிகளை விசாரித்தல் என்பது உண்மையிலேயே ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான உடையமாக காணப்படுகின்ற போதிலும் இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஆயுதம் ஏந்திய தரப்பினரை உள்ளே விடுவதென்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பாதுகாப்பு கருதி இது தொடர்பான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதற்கான குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்று அமைச்சர் இதில் கூறியிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக என்ன நகர்வுகள் வரப்போகின்றது என்பது ஒரு எதிர்பார்ப்பான விடயமாகவே
இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னாரில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் புதுக்கோட்டையில் நடந்த துப்பாக்கிச்சூடு என்பன ஒரு வேறொரு கோணத்தில் வந்து இந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான விமர்சனங்களும் எழுந்திருக்குது. ஆகவே இது தொடர்பாக இந்த அரசு என்ன நடவடிக்கைகளை தொடர்ந்தும் எடுக்கப் போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். மித்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அவர் அந்த விடயத்தை மட்டும் தெரிவிக்கல, இதோட ராஜபக்சர்கள் சம்பந்தமான சில விடயங்களையும் அவர் தெரிவிச்சிருக்கின்றார். இந்த ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளே இந்த நாட்டின் பல முக்கிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாதொழிச்சிருக்கு என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிச்சிருக்கின்றார். அதாவது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராஜபக்ச குடும்பத்துடன் ஏற்பட்ட முறிவு காரணமாக சில உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதற்கமைய இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம். சாட்சியங்களை கொள்வது இப்போ ஒரு கலாச்சாரமாக வந்துட்டு, குற்றச்செயல்களின் சாட்சியங்களை கொள்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது. லசந்த விக்ரமதுங்க, தாஜுதீன், எக்லினிகோட போன்றோர் தொடர்பான வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறே மறைக்கப்பட்டிருக்கின்றன. இவை ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்றும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த காணொலியில் நாங்கள் இது தொடர்பாக பேசியிருப்போம். அதாவது வந்து அருண் பிதான கமகே வந்து தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின நேர்காணலில் தான் முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்சர்களோட இருக்கைக்க சில குற்றச்செயல்களை புரிந்ததாக அவர் சொல்லியிருப்பார். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக தனக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது என்றும் அவர் சொல்லியிருப்பார். ஆகவே இந்த கோணத்தில் விசாரணைகள் நடைபெறுமா என்கின்ற விடயம் தொடர்பாகவும் பல ஆராய்வுகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த தரப்பினர் மீது இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பான விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களையும் சரி ஊடகங்கள் வாயிலாகவும் சரி சிலர் அரசியல் ஆய்வாளர்கள் சொன்ன வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன விடயம் தொடர்பாகவும் பல இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா. ஆகவே இந்த ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த மஹிந்த தரப்பினர் தொடர்பான குற்றச்செயல்கள் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தில் மஹிந்த தரப்பினர் மீது சட்டம் பிரயோகிக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நீதிமன்ற படுகொலை தொடர்பான இன்னொரு விமர்சனத்தையும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அதாவது வந்து அவர் கூறுகின்ற பொழுது நீதிபதிகள், பொதுமக்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் தெரிவிச்சிருக்கின்றார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக்க தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிமன்ற வளாகத்துக்குள் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டை எடுத்துரைத்த எதிர்க்கட்சி தலைவர், நீதித்துறை அமைப்பு சரிந்தால் அரசாங்கம் சமூகத்தில் சரிவை சந்திக்கும், நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் சமுதித சமரவிக்ரம அண்மைய காலங்களில் தன்னால் நேர்காணல் செய்யப்பட்ட 4 பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்த கவலைகளை தெரிவித்ததுடன் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் அவர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆகவே இப்படி பல விடயங்களும் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அது தொடர்பான கண்டனங்களும் பலராலும் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அரசு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பதால் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் நடக்கிற அதே நேரத்தில் இந்த நாணய நிதியத்தினுடைய நிதியும் விடுவிக்கப்படுவதற்கான கூட்டங்களும் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இந்த தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டிய இந்த வெளிநாட்டு நிதிகள் இங்கே வாரதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நாடு பொருளாதார ரீதியில் நலிவடைந்து கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் இப்போ தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்களும் வந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இந்த 2 விடயங்களையும் இந்த அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகின்றது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் என்றும் பலரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள்.
அடுத்தாக இந்த கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பந்தமான இன்னொரு திடுக்கிடும் தகவல் ஒன்றும் வெளியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக போலீஸ் அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூட்டுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பதனியா பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய போலீஸ் அதிகாரி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த போலீஸ் அதிகாரி நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வருவதாகவும் குற்றப்பிரிவில் நீதிமன்ற கடமைகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி சம்பவம் தொடர்பாக தற்போது தலைமறைவாக உள்ள நபரான பிங்புர தேவகை இஷார செவ்வந்தி வீரசிங்க என்ற பெண்ணுடன் ஒரு குறிப்பிட்ட நட்பை கொண்டிருந்தார் என்பதன் காரணமாகத்தான் இவர் அதாவது இந்த போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் தொலைபேசி உரையாடலிலும் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் தெரிய வந்த இடத்தை தான் இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே விசாரணைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன. என்ன முடிவு என்ன தீர்ப்பு பெறப்போது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சர்வதேச கஜேந்திரன் வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு வெளியேறுகிறார்கள். பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அழைப்பு கட்டளை வந்திருந்தது. அதிலே அண்மையில் தையிட்டியிலே நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று 12 மணிக்கு என்னை வருமாறு கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுபோன்று வாசு இயக்கா அவர்களை 11 மணிக்கு வருமாறு அவருக்கு ஒரு அழைப்பு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் வாசு இயக்கா 11 மணிக்கு இங்கே வந்திருந்தார். நான் ஒரு 11:45 அளவிலே 11:55 மணி அளவிலே நான் இங்கே வந்திருந்தேன். அதேபோன்று வேலன் சுவாமி அவர்களும் அந்த நேரத்திற்கு வந்திருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் கடந்து தான் எங்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டது. நான் நினைக்கிறேன் வாசுயக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலங்கள் 2.5 மணித்தியாலத்துக்கு மேலே வாசுயக்கா காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டமை தொடர்பாக அந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விகாரியை கட்டிவிட்டு அங்கே இருக்கின்ற பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே தான் எங்களை இந்த விசாரணைக்கு அழைத்ததாக அந்த போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் என் அடிப்படையில் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே நான் அவர்களுக்கு கூறினேன். கடந்த 2021ஆம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது காணி உரிமையாளர்களால் எங்களுக்கு இந்த விடயம் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதாவது தங்களுடைய காணியிலே சட்டவிரோதமான முறையிலே இராணுவத்தினர் விகாரை அமைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயத்தை பிரஸ்தாபித்து அது தனியாருடைய காணியில் உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன். அதே போன்று அங்கே பிரதேச சபையினுடைய வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய அதிகாரிகளும் அது தனியார் காணி என்பதனையும் குறித்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமான சட்ட அனுமதிகளும் பெறப்படவில்லை என்பதனையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர் குறித்த காணிகள் தனியாருடைய காணிகள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் குறித்த இணைந்து குறித்த கட்டுமானம் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது இனங்களுக்கிடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அமையப்போகின்ற ஒரு கட்டுமானம். ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதனை பதிவு செய்திருக்கிறேன். அதே போன்று அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை அங்கே விவாதத்திற்கு எடுத்து இந்த தனியார் காணிகளிலே கட்டப்படுகிற இந்த கட்டுமானம் சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அங்கே முன்வைத்திருந்தார். அந்த இடத்திலே ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உட்பட அரசாங்க அதிபர் மற்றும்
பிரதேச செயலக பிரதேச செயலாளர் பிரதேச சபையினுடைய அதிகாரிகள் அனைவருமே அது தனியார் காணி என்பதும் சட்டவிரோதமாக குறித்த கட்டுமானம் அமைக்கப்படுகிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே மாவட்ட செயலகத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய இராணுவ உயர் அதிகாரிகளும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இருந்தார்கள், அங்கே பிரசன்னமாகி இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னிலையிலே தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பதையும், ஆனால் அதை மீறி இந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த பகுதிக்குள் மக்கள் சென்று பெற முடியாத நிலைமையிலே இரகசியமான முறையில் இராணுவத்தினரால் இந்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் 2023 ஆண்டு ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் மே மாதம் முதல் வாரத்திலும் காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது. அந்த விகாரை கட்டி முடிந்துவிட்டது, திறப்பு விழா நடைபெறப் போகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் உடனடியாக காணியினுடைய உரிமையாளர்கள் எங்களை அணுகி இது சட்டவிரோதமாக இதை கட்டி முடித்து விட்டார்கள், அதை திறக்கப் போகிறார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே 2023 மே 3ஆம் தேதி நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை காணி உரிமையாளர்களோடு ஆரம்பித்திருந்தோம். அன்றைய நாளில் இருந்து அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அதற்கு முதல் நாள் ஆரம்பித்து பௌர்ணமி தினம் மாலை வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக முறையிலே தான் நாங்கள் நடத்துகிறோம். எந்த விதமான செயல்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. நீதிமன்றம் அந்த போராட்டம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று 6 கட்டளைகளை பிறப்பித்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டளைகள் போலீசாரால் ஒவ்வொரு முறையும் அங்கே கொண்டு வந்து ஒட்டப்படும் அல்லது வாசித்து காட்டப்படும். அதன் பிரகாரம் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோமே தவிர இந்த ஒரு இடத்திலும் நாங்கள் நீதிமன்ற கட்டளைகளை மீறவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம். இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், தனியாருடைய யுத்தத்தினால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று போருக்கு பின்னர் 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முப்படையினரும் போலீசாரும் கூட்டாக இணைந்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டுவதற்கும் அதற்கு பின்னர் அந்த கட்டுமானத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் துணை நிற்கிற பொழுது மக்கள் தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக இங்கே போலீசார் இல்லை. அவர்கள் முழுமையாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரைக்கும் அந்த விக்கிவுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் இலங்கை அரசு மீதும் அரச கட்டுமானங்கள் மீதும் நம்பிக்கை இழந்து போகின்ற நிலைமையை தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் நாங்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறோம். நீதித்துறை மீது நம்பிக்கை கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது போலீசார். ஏனென்று சொன்னால் குற்றவியல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட வேண்டியவர்களாக போலீசார் இருக்கிற பொழுது போலீசார் இனவாதிகளாகவும் பக்கச்சார்பானவர்களாகவும் தமிழர்களுக்கு எதிரானவர்களாகவும் சிங்களவர்களுக்கு சார்பானவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களுடைய கருத்துக்களை நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த இடத்திலே நான் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எங்களுக்கும் பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கிற பொழுது வேண்டுமென்று எங்களை அவமதிக்க வேண்டும், எங்களை அச்சுறுத்த வேண்டும், எங்களுடைய அரசியல் ஜனநாயக பேச்சுரிமைகளை கருத்துரிமைகளை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போலீசார் இந்த வாக்குமூலத்தை எங்களிடம் பதிவு செய்வதற்காக இங்கே அழைத்திருக்கின்றார்கள். எங்களை 2 மணி நேரம் காக்க வைத்ததற்காக எங்களுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே இந்த போலீசார் இவ்வாறு இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் இந்த பலாலி ஓய்சியினாலே மல்லாக நீதிமன்றத்தில் ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நான் போலீஸ் மா அதிபருக்கு கூட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன். இந்த ஓய்சி எங்களை பழிவாங்குகிற விதமாக செயல்படுகின்றார் என்று ஒரு கடிதம் கூட அனுப்பி வைத்திருக்கின்றேன். ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரவில்லை. இந்த பழிவாங்கும் செயல்பாடுகளும் அச்சுறுத்தல் செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடரும். எங்களுடைய மக்களோடு நாங்கள் தொடர்ந்து நின்று போராடுவோம். எதிராக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். உண்மையில் என்ற மனதில் சிறு வயதிலே ஏற்பட்ட இந்த அரசு மேலே ஏற்பட்ட மன உணர்வானது இச்சவரை மாற்றப்படவில்லை என்றுதான் மிகப்பெரிய செய்தி. ஏனென்று சொன்னால் மாறி மாறி அரசின் முகங்கள் மாற்றப்படுதொழிய அவர்களின் அகங்கள் மாற்றப்படவில்லை என்பதை இன்றைய நிலையிலும் கூட உணரக்கூடியதாக இருந்தது. ஜனநாயக வழியிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக
போராடிய எங்களை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக இருந்து காத்திருந்து நாங்கள் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். நான் பாடசாலை ஆசிரியராக இருந்து கொண்டு பாடசாலை முடிவிட்டதும் வந்து இந்த விசாரணைக்கு வருகிறேன் என்ற இல்லை 11 மணிக்கு நிற்க வேணும் என்று சொன்னவர்கள் என்னிடம் விசாரணை எடுத்தது 2:30 மணிக்கு பிறகுதான். அந்த வகையிலும் கூட இன்னும் இந்த இனவாத அரசு தன்னை இனவாதத்தை மட்டும்தான் செயற்படுத்தி கொண்டிருக்குதுன்ற இன்றைக்கு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிற அத்தனை தரப்புகளுமாவது இதை மீண்டும் உணர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான கரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன்.